கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சத்தீஸ்கர்லேருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் ஊழியம் செய்கிற தேவனுடைய ஒரு மிஷினரி அவர் ஃபோன் போட்டு, பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய போராட்டம், நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன், ஜெபமோ வேதம் வாசிப்போ ஊழிய பகுதிகளிலோ பரிசுத்த ஜீவமோ எல்லா விதத்திலும் ஆண்டவருக்கு உண்மையாக, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் போராட்டம், மற்றவர்கள் பரிகசிக்கும்படி, மற்றவர்கள் என்னுடைய பிரச்சனை பார்த்து சிரிக்கும்படி ஏன் தேவன் இப்படி அனுமதிக்கிறார், இவங்க ஊழியம் பண்ணுறாங்க, இவங்களுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி வரணும் அப்படி என்று கேட்கத்தக்கதாக ஏன் அப்படி நடக்குது என்று அவர் கேட்கிறார். யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கேன். இந்த உலகத்தில் வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, உண்மையாய் கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் போராட்டங்கள் இருக்கும். சில குடும்பங்களில் பண நெருக்கடியாக இருக்கு, சில குடும்பங்களில் வியாதி போராட்டமாக இருக்கு, சில குடும்பங்களில் பிள்ளைகள் மூலமாக உண்டாகிற மன போராட்டம், பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு மன கஷ்டம் போராட்டமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில், அல்லது வேலை செய்கிற இடத்துல போராட்டமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் உண்மையாக கர்த்தரை பின்பற்றுகிற விசுவாசிகளுக்கானாலும் சரி, ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கானாலும் சரி, போராட்டங்கள் வரும். நீங்கள் தைரியமாக இருக்கணும். ஏசு என்ன சொன்னால், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? திடன் கொள்ளுங்க, நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்க. இந்த போராட்டம் கொஞ்ச நாள் தான், ஆனால் ஜெயம் உண்டு, ஆனால் விடுதலை உண்டு. போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு. பலவீனத்தையோ தேவைகளை பார்த்தோ நிந்தைகள் அவமானங்களை பார்த்தோ ஒருபோதும் பயப்படாதீங்க. விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, தைரியமாக முன்னேறி போயிட்டே இருங்க. ஒருபோதும் பின்னோக்கி பாராதீங்க. முன் எடுத்து வைத்த காலை பின் எடுத்து வைக்காதீங்க. லூக்காவில் ஒரு வசனம் சொல்லுவார், கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி அல்ல. என்னவானாலும் சரி, நம் இயேசப்பாவை நீ உறுதியாக பிடித்து கொள்ளுங்க. அவர் நம்மளை ஒருபோது கைவிட மாட்டார். அவர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக விடுவிப்பார், நிச்சயமாக சுகப்படுத்துவார், நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக வைப்பார். இயேசு உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார்.